அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை புகழ்ந்து பயான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹை புகழ்ந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் அம்ரின் புதி அபி ஹம்தில்லாஹி இல்லா வக்கது தம்ம ஓகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி, எந்த ஒரு நற்காரியமும் அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு அல்லாஹுடைய ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் அது சொல்லிடத்தில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிபூர்ணமாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கணும், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அக்ரஜ அபூ தாவூத் வ நஸஈ வ இப்னு மாஜா வ இப்னு ஹிப்பான் அல் பைஹகி அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குல்லு அம்ரின் ذீ பாலின், ஒவ்வொரு முக்கியத்துவம் உடைய எந்த காரியமாக இருந்தாலும், லா யுபுத ஃபீஹி பிஹம்தில்லாஹி ஃபஹுவ அக்தா, அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு அது ஆரம்பிக்கப்படவிட்டால் அந்த காரியம் இடையில் துண்டிக்கப்பட்டுவிடும். அந்த காரியம் முழுமையடையாது, அது அரைகுறையாக நின்றுவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அரைஞ்சப்பா அரைகுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இன்னும் சில சில வாய்த்துக்கெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கொண்டு ஆரம்பிக்கப்படாத எந்த காரியமும் அரைகுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஹுத்துபாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கிறோம். ஹம்து ஸலவாத், ஹம்து ஹம்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்து ஹம்தில் உச்சகட்டமானது லா இலாஹ இல்லல்லாஹ். ஹம்துனா புகழ்வதானே, புகழ்றதானே. இப்போ அல்லாஹுவை ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் எப்படி வேணால் புகழலாம் அல்லாஹ்வை. அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த புகழ் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என்று வேறு இலாஹ் இல்லை என்று சொல்வது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த புகழ். அதனால சொற்களில் நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன சொற்களில் ஆக மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எப்போ பயான் ஆரம்பித்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஆரம்பிங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்கள். சரி, வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஃபضலை கொண்டு கலிமாவுடைய சில விளக்கங்களை பார்த்து வருகிறோம். படிங்கம்மா. ஏத்திபாராத்தே உலூஹியத்துடைய விளக்கம். ஏத்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய ஸாத் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் என்றால் யார்? இலாஹ். இலாஹ் யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ் யார்? இலாஹ். அல்லாஹ் இலாஹ். அல்லாஹு இலாஹுனா, இலாஹுனா அல்லாஹ். இலாஹ் என்ற பேர் பார்த்திங்கன்னா அஸ்மால் ஹுஸ்னால் இருக்காது. அது ஏன்னா ஒட்டுமொத்த அஸ்மால் ஹுஸ்னாவுடைய சேகரம் தான் இலாஹ். அஸ்மால் ஹுஸ்னாவில் 99 பேர் இருக்குல்லப்பா, அது இலாஹ் இருக்கா? இலாஹ்னு தான் இருக்காது. அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லல்லாஹு அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் ஆரம்பிக்கும். அர் ரஹ்மான் ரஹீம் மலிக்குல் குத்தூஸ் அஸ்ஸபூர் வரைக்கும். இதில் இலாஹ்ன்ற வார்த்தை வரல. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இலாஹாக இருக்கிறான். அனைத்து கோடி காயினாத்துகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவனாக இருக்கிறான். ஆகவே தான் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். ஏன்னா இலாஹாக இருப்பதற்கு ரஹ்மானாகவும் இருக்கணும். அப்போ தான் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ரஹீமாகவும் இருக்கணும். மாலிக்குல் முல்க், எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதியாகவும் இருக்கணும்.
குத்தூஸ் பரிசுத்தமானவனாகவும் இருக்கணும், சலாம் அனைத்து ஐபுகளை விட்டு சுத்தமானவனாகவும் இருக்கணும். இது எல்லாமே இலாஹுக்கு தேவையானவை. ஒருவன் இலாஹாக இருப்பதற்கு என்னென்னவெல்லாம் அவசியமானதோ அந்த தன்மைகள் தான். அப்போ அல்லாஹ் இலாஹ் என்பதற்கு இத்தனை தன்மைகளும் இருக்க வேண்டும். இத்தனை தன்மை உடையவன் தான் இலாஹா இருக்க முடியும். இது ஒரே ஒரு தன்மை இல்லை என்றாலும் அவன் இலாஹா இருக்க முடியாது. அல்லாஹ் சபூரா இல்லை, யாருக்கு பொறுமையே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சுவிடுவோம். ரஹ்மானா இல்லை, இலாஹா இருக்க முடியாது. அல் முஹ்மினுல் முஹைமின்னா இல்லை, அல் முஹைமின் அர்த்தம் என்ன? சதா கூட இருந்து கண்காணித்து கொண்டிருப்பவன். எதுக்கு கண்காணிக்கிறான்? என்ன தேவைன்னு இருக்காண்டி. நடிகானுக்கு என்ன தேவை? ஒரு குழந்தையை தாய் கண்காணிப்பது போல் காலையிலேருந்து வெளியே போய் விளையாண்டு உள்ளே வரணும் விடாது. 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள கூட இருந்து கண்காணிப்பவன். அப்படின்னா இப்போ காலையில் என்ன தேவை? பால் கொடுக்கணும், அப்புறம் இட்லி தீத்தணும், அப்புறம் அசுத்தம் செய்து விட்டால் சுத்தம் செய்ய வேண்டும், அப்புறம் தூக்கம் வந்தால் தூங்க வைக்க வேண்டும், தொட்டியில் போட்டு ஆட்ட வேண்டும். அதுக்காக அடுத்தடுத்து என்ன கொடுக்கணும்னு கண்காணிப்பவன். அதெல்லாம் போலீஸ் கண்காணிக்கிற மாதிரி இல்லை. போலீஸ் திருடர்களை சிசிடிவி கேமரா வைத்து 24 மணி நேரமும் தெருவை கண்காணித்து கொண்டிருக்கிறது. இது அப்படி எதுக்கு கண்காணிக்கிறாங்க? குற்றம் செய்தால் தண்டிப்பதற்கு, பிடிப்பதற்கு. எத்தனை பேர் பசியாளிகள் ரோட்டில் போகிறாங்க, அவளுக்கு உணவளிப்பதற்கு. அப்படி யாரும் சிசிடிவி வச்சுருக்காங்களா? அதில் போலீஸ் சிசிடிவி வச்சுருக்காங்க. எவனாவது குற்றங்கள் செய்தால் பிடிப்பார். கொலை திருட்டு அவன் மூஞ்ச பிடிச்சிக்கும். இது அதுக்காக எங்கே பார்த்தாலும் எல்லா தெருவுலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. வெளிநாடுகளெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா, அதுக்கு மேலே ஒரு ட்ரோனு மைக்கு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ எவனா திருடிட்டு ஓடணுன்னா ட்ரோன் இங்கேருந்து சுற்றி போட்டு அந்த ட்ரோன் நேராக அவன் திருடன் தலைமையில் போயிட்டு இருக்கும், அவன் சுற்றிட்டுருக்கும். அங்கே மைக்கில், நீயே ஒருவனிடம் சங்கிலி பறித்து விட்டு திருடி கொண்டு செல்கிறாய், நீ மரியாதையாக C3 ஸ்டேஷனுக்கு நேராக வரவும். அது பாட்டுக்கு ஒரு பணமரத்துக்கு நிற்கும், அது பேசும். அப்படி நீ இங்கிருந்து தப்பி செல்ல முடிந்தால் மேலே இருந்து வெடிகுண்டு தலையில் விழுகும். அது குண்டு பொருத்திருப்பான், பொட்டுன்னு தலையில் போட்டுருவேன். அப்படியே நடக்கவும். பை இப்போ இதை எதுக்கான்னு கண்காணிக்கிறான் வச்சு? அதில் ஒரு குண்டு வச்சுருப்பானோ, கை எறி குண்டு, பொட்டுன்னு தலை வந்து ஆள் சதறிடும், தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஏழைகள் பசி, யாருக்காவது ஏழை மக்கள் போகிறாங்க, மேலிருந்து ஒரு பொட்டலம் விழுகிறது, ரொட்டி சாப்பிட்டு கொள்ளவும். அப்படியே வராது, அதெல்லாம் வராது. அதெல்லாம் அவங்க வேலை இல்லை. தண்டிக்கிறதுக்காக வேண்டி துரத்துறது தான் அவங்க வேலை. காருக்கு வச்சுருக்காங்க, ஏதோ ஸ்பீடாக போனால் அதில் ரூல்ஸ் மாறி போனால் அப்படியே ஃபைன், ஸ்பாட் ஃபைன் போட்டுறாங்க. அது கேமரா வச்சுருக்காங்க காசு பிடுங்கிறதுக்காக வேண்டி. அந்த எல்லை கடந்த உடனே அந்த ஃபாஸ்டேக்லேருந்து காசை பிடுங்கிடும். சிசிடிவி வச்சுருக்காங்களா அதுக்கு. காரில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் போகிறாங்க, உதவி செய்வோம். கஷ்டப்படுறவங்க போகிறாங்க, அவங்க உதவி செய்வோம். அதுக்காக வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ கண்காணிக்கிறது 2 வகை இருக்குது. தண்டிப்பதற்காக கண்காணிக்குது, இன்னொன்று தருவதற்காக கண்காணிக்குது. அப்போ அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான். எப்படி கண்காணிக்கிறான்? பெற்ற தாய் குழந்தையை கண்காணிப்பது போல் கண்காணிக்கிறான். போலீஸ் திருடனை கண்காணிப்பது போல் அல்ல. வராஞ்சபை இலாஹா இருக்கான். இப்போ முஹைமின் என்ற சிபத்தும் அல்லாஹுக்கு தேவை. அல் அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். அப்போ தான் நம்ம தேவைக்கு போய் ஒருத்தன் சொல்லுவோம், ரப்பே இவன் வந்து என்னை தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னா, அவன் நம்ம கண்ட்ரோல்லப்பா, அவன் நம்ம பேச்சை கேட்குறான், நீ வேற யாரை பற்றி இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஜி உங்கள் அத்தாட்ட போய் சொல்கிற, அத்தா இந்த தெருவில் இந்த பையன் என்னை திட்டுறான், எவன்டா அவன்? பையன் எந்த பையன்? இப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
யார் வா வா அப்படின்னு வெளியே வர்றாரு. அதான் அந்த பையலா, அவன்லாம் வந்து எம்எல்ஏ பையன் பாவன், இந்த கவுன்சிலர் பையன், அவன் ஒரு ரவுடி, அவன் விஷயத்தில் நான் வந்து சொல்ல முடியாது. வேறு பசங்களாம் தான் சொல்லு, வேறு தெருக்கார பசங்க யாராக இருந்தாலும் சொல்லு, நான் வந்து பல்ல தட்டுறேன். அவன் வந்து இந்த ஊர் ரவுடி, அவனை சொல்ல அவன் போய் அப்பன்ட்டு சொல்லுவான். அவன் புல்டோஸ் சுற்றிட்டு வருவான் வீட்டுக்கு, ஜேசிபி தூக்கி வீட்டை அடிச்சிடுவான். இதுக்கு வம்ப விடுப்பா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவான். அப்போ இவர் வந்து அவர் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியல, அதனால் தம் பையனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல. இப்போ அல்லாஹ் தஆலாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நீ சொல்கிறது நியாயம்தான், ஆனால் அந்த பையன் விஷயத்தில் தலையிட முடியாது நம்மளால், அவர் ஆதிக்கம் நம்ம கையில் இல்லைன்னு சொல்லிட்டான்னா. ஆகவே நமது தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அசீஸாக இருக்கிறான், அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்போ நமது தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் ஜப்பாராக இருக்கிறான், கஹாராக இருக்கிறான், முன்தகிமாக இருக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய 99 சிஃபத்துகளுமே இலாஹுக்கு உரிய அம்சங்கள் தான். அதில் ஒன்றிலே குறைவு இருந்தாலும் தேவையை பூர்த்தி செய்கிறது கஷ்டம். ராஃபிஉன், ஹாஃபிதுன், ஜி நாஃபிஉன், தாருன், எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கோ எல்லாமே நம்முடைய உலூஹியத்துக்கு தேவை. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس சொல்லுங்க. السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. இத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு 99 பேர் பெருமானா சொன்னாங்களே, எல்லாமே எதுக்காக வேண்டி? இலாஹுக்காக வேண்டி தான். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், ஹுவல்லாஹு அல்லதி, அவன் தான் அல்லாஹ். அல்லதி எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று இலாஹ் வேறு யாரும் இல்லையே, அப்படியாப்பட்ட அல்லாஹ். லா இலாஹ இல்லாஹு ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், ஆகவே அவன் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். உன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அவன் ரஹ்மானாக இருக்கிறான். இத்தனை சிஃபத்து தேவைப்படுது. ஒரு தாய் குழந்தையை பரிபூர்ணமாக கவனித்துக் கொள்வதற்கு கண்ணு தேவைப்படுது, இல்லைன்னா குழந்தை என்ன செய்யுதுன்னு தெரியாது. காது தேவைப்படுகிறது, குழந்தை கூப்பிட்டால் குரல் கொடுக்க. கை தேவைப்படுகிறது, குழந்தைக்கு குளிக்க வைக்க உணவருத்து. கால் தேவைப்படுகிறது, குழந்தை தூக்கி கொண்டு செல்ல. அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மை தேவையை பூர்த்தி செய்வதற்காக இத்தனை சிஃபத்தையும் வச்சுருக்கான். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிகுல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். இப்போ ஹுவல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அவன் என்று இலாஹில்லை, ஆகவே அவன் மலிக்காக குத்தூஸாக சலாமாக இருக்கிறான், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி. समझ में आ गया भाई? बात समझेगा ரஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா உடைய கோடிக்கணக்கான சிஃபத்துகளும் இந்த இலாஹுக்கு என்ற வார்த்தைக்கு உள்ளே அடங்கியிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அது ஒட்டுமொத்த சிஃபத்துக்குடைய சேகரமாக வச்சுட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளுடனும் அல்லாஹ்வை நான் ஒத்துக்கொண்டேன்னு அர்த்தம். ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். ஆமந்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ ஜமீஇ சிஃபாத்திஹி,
அவன் தன் அஸ்மாக்களுடனும் அத்தனை சிஃபத்துகளோடனும் எப்படி இருக்கிறானோ அப்படியாக நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். இப்போ அல்லாஹு தாலாவை கொண்டு நாம் அறிந்த சிஃபத்துகள் நிறையா இருக்குது. 99 சிஃபத்து அல்லாஹ் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இல்லாமல் குர்ஆனில் நிறைய சிஃபத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காபிலு தௌபி, ஷதீதுல் இகாப், நிறைய சிஃபத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காஃபிரு தம்பி, காபிலு தௌபி, ஷதீதுல் இகாப், தித்தௌல், இதெல்லாம் அஸ்மா சொன்ன வரல. அது மாதிரி நிறைய சிஃபத்து குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறான். அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு பெருமானா சொல்லி கொடுத்தாங்களே 99 சிஃபத்து, அதில் வரல. அப்படி நிறைய சிஃபத்து இருக்குது. இது இல்லாமல் அஹாதீஸுகளில் நிறைய சிஃபத்து வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். ஜி அது சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு நபிமார்களுக்கு இறக்காமல், வேதங்கள் இறக்காமல் அல்லாஹ்விடத்திலே மக்னூன் மறைத்து வைக்கப்பட்ட சிஃபத்து எத்தனையோ இருக்குது. இன்னும் அந்த சிஃபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லை. அவ்வளோ சிஃபத்து அல்லாட்ட இருக்குது. அது கொஞ்சமாக இல்லவே இல்லை, கோடிக்கணக்கில் இருக்குது, அளவே இல்லாமல் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான சிஃபத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிஃபத்துகளுடைய உட்பிரிவுகள் தான் இது எல்லாமே. இந்த 99 சிஃபத்துடைய உள்பிரிவுகள். அது ஒன்றுக்குள்ளேயும் பல சிஃபத்து உள்ள அடங்கிடும். டாக்டர் அப்படின்னு சொன்னால் கண் டாக்டர், பல் டாக்டர், உள்ளுக்குள்ளே பல உட்பிரிவுகள் இருக்குல்ல, அது மாதிரி. இப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த 99 சிஃபத்துகளுக்கு விரிவுரை நிறையா இருக்குது. பெருமான துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், உன்னுடைய அனைத்து இஸ்முகளை கொண்டும் உன்னிடம் நான் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், அந்த இஸ்முகளை கொண்டு உனக்கே நீ பெயர் வைத்து கொண்டாய். இந்த இஸ்மு ஒன்று எதை குறிக்குதுங்க? ஒரு சிஃபத்தை குறிக்குது. அல்லாஹ்வுடைய ஹய்யுன் என்ற இஸ்மு எதை குறிக்கிறது? அல்லாஹ்வுடைய ஹயாத் என்ற சிஃபத் இருக்கிறதை குறிக்கிறது. அலீமுன் என்ற சிஃபத் எதை குறிக்கிறது? இல்ம் என்ற சிஃபத் அல்லாஹ் இடத்தில் இருப்பதை குறிக்கிறது. கொட்டாய் விடுறீங்க பாடத்தில் உட்காந்துக்கிட்டு, விடக்கூடாது, வாயை முடிக்கணும். வளைஞ்சுங்களவை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய அலீம் என்ற சிஃபத் எதை குறிக்கிறது? அல்லாஹ் இடத்துல இல்ம் இருப்பதை குறிக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய பசீர் என்ற சிஃபத் எதை குறிக்கிறது? பசாரத் இருப்பதை குறிக்கிறது. வளைஞ்சுங்களா? இப்போ அஸ்மாஉஹு தல்லத் அலா அவுசாஃபிஹி, அவனுடைய இஸ்முகள் அவனுடைய சிஃபத்துகளை குறிக்கிறது. வதகத்தஸத் வதஅஸமத் அஸ்மாஹு, அஸ்மாஉஹு தல்லத் அலா அவுசாஃபிஹி வதகத்தஸத் வதஅஸமத் அஸ்மாஹு. அப்துர் ரஹீம் அல் புரஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. லுதுபில்லாஹி வலா தலுத் பிசிவாஹு ஜி மன் லாத பில் மலிக்கில் ஜலீலி கஃபாஹு. இப்போ அல்லாஹ் தஆலாவோட எத்தனை இஸ்மு இருக்கோ அத்தனை சிஃபத் இருக்குது, எத்தனை சிஃபத் இருக்கோ அத்தனை இஸ்மு இருக்குது. அவருடைய இஸ்முகளுக்கு அளவு இருக்கா? அளவே இல்லை. பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக, உனக்கு சொந்தமான எல்லா இஸ்முகளுடைய பரக்கத்தை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக, அதை கொண்டு உனக்கே தான் நீ பெயர் வைத்து கொண்டாய். அல்லாஹுக்கு பசீர் நாமளை பேர் வச்சோம். குழந்தைக்கு அப்துல் பசீர்னு பேர் வைக்கிறோம். அல்லாஹுக்கு பசீர்னு யார் பேர் வச்சது? அது அவனே தான் அவன் வைத்துக்கொண்டு, அவன் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பேர்கள். சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், உன் சிருஷ்டிகளில் யாருக்கேனும் நீ சொல்லிக் கொடுத்திருப்பாயே அத்தகைய திருப்பெயர்கள். அன்பியாக்கள் அவுலியாக்களுக்கு நீ சொல்லி கொடுத்துருப்ப. அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் பெருமான சொன்னாங்க 99 பேர் அல்லாஹ் சொல்லி கொடுத்து தான் சொன்னாங்க. அத்தகைய திருப்பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். ஜி பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அல்லம்து ஹதம் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக்,
உன்னுடைய திருவேதங்களில் நீ இறக்கி வைத்தாய் உன்னுடைய திருப்பெயர்கள், அதை கொண்டு உன்னிடம் நான் கேட்கிறேன். அவிஸ்தஅஸர்த ஃபி இல்மில் கைபி இந்தக், அல்லது சில பெயர்கள் இருக்கிறது அதை வேதத்திலும் இறக்கவில்லை, யாருக்கும் சொல்லித்தரவும் இல்லை, உன்னுடைய இல்முல் கைபில் வைத்திருக்கிறாய், யாருக்குமே தெரியாது. அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக், உன் இல்முல் கைபிலே அதை உன்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறாய், உனக்கென்று பொறுக்கி எடுத்து வைத்துக் கொண்டாய், யாருக்குமே சொல்லித்தரல. அந்த மாதிரி கோடிக்கணக்கான சிஃபத் அல்லாஹ் இருக்கு. ஜி அல்லாஹ்வின் சில சிஃபத் தான் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கான்னு அர்த்தம். அது ஜி சொல்கிறதில்ல மனுஷன், டே என்னை பற்றி முழுசாக அவனுக்கு தெரியாது அப்படி இவனே சொல்கிறான், என்னை பற்றி அவனுக்கு முழுசாக தெரியாது அப்படின்னு இவரே பெரிய இவர் மாதிரி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பற்றி முழுசாக நமக்கு யாரும் அறியவே இல்லை. யாருமே அல்லாஹ்வை பற்றி அனைத்து மக்களை விட அதிகம் அறிந்தவர்கள் அன்பியாக்கள். அன்பியாக்களில் அல்லாஹ்வை மிக அதிகம் அறிந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் அவர்களும் அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து விட்டார்களா? ஒரு கடலில் ஒரு நுனி அளவு தான், கடலில் ஒரு துளி அளவு தான் அல்லாஹ்வை அறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய அறியாத பக்கங்கள் அவ்வளோ இருக்குது. இன்னும் உனக்கு நீயே அல்லாஹ்வுடைய நீயே தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்ட சிஃபத்துகள் இஸ்முகள் நிறைய இருக்குது. அது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை. நிறைய பக்கங்கள் அல்லாஹ்வுக்கு நிறைய வஜ்ஹ் இருக்குது. சில முகம்தான் காமிச்சிருக்கான் அல்லாஹ் நமக்கு, ரஹ்மான் ரஹீம்னு காமிச்சிட்ருக்கான், மற்றவன் தாங்க முடியாது நம்மளால். தெரிஞ்சுங்களா? இத்தனையின் பரக்கத்தாலும் ஆக ஒட்டுமொத்தம் அவ்வளோ இருக்கே, அந்த ஒட்டுமொத்த உன் அஸ்மாக்கள் இருக்கே, அத்தனையின் பரக்கத்தாலும் உன்னிடத்தில் கேட்கிறேன், எல்லாம் எங்கள் மதரசாவுக்கு சொந்த பில்டிங் கூட அல்ல ஜி, உலகமெல்லாம் 1000 மதரசாக்கள் ஆரம்பிக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ், அந்த அஸ்மாக்களுடைய பிச்சையை கூட அல்லாஹ் கேட்போம் இல்லாட்ட. அந்த ஜஅல் குர்ஆன் ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜிலா ஹுஸ்னி வ ஸஹாப ஹம்மி. வா 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 ஜி, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், தபரானி இப்னு ஹிப்பானில் வருது இந்த ஹதீஸ். பை இந்த ஹதீஸை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிங்க, டெய்லி ஓதுங்க. உங்களுக்கு என்ன கவலையாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த துஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை ஓதி கேட்டால் அல்ல அந்த கவலையை சந்தோஷமாக்கிறான். நான் பல அனுபவிச்சிட்டேன். நினச்சிக்கலாம் அல்லாஹ் தாலாவுடைய அஸ்மாக்கள் அப்படி சொன்னோன்னு அல்லாஹ்ல சந்தோஷம் வருது. நினச்சிங்களா? தேங்கப்பா எப்படி பிடிச்சா பாருங்க என்னைய ஜி. அந்த அஸ்மாக்களுடைய பிச்சையை கூட அல்ல, உன்னுடைய சிஃபாத்துக்களுடைய பிச்சையை கூட அல்லான்னு நான் கேட்கணும். நீ ரஹ்மான் ரஹீமாக இருக்கிற அந்த பிச்சையை கொடு. இதை கேட்டால் என்ன கவலையாக இருந்தாலும் அந்த கவலை சந்தோஷமாக எல்லாம் மாற்றிடுறான். அதையும் நான் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். சஹீஹான மா அசாப அஹதன் கத், ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஹம்முன் வலா ஹஸன், ஒரு கவலையோ ஒரு துக்கமோ ஏற்பட்டால் இது சொல்லட்டும். என்னண்டு, அல்லாஹும்ம இன்னி அப்துக் வபுனு அப்திக் வபுனு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய்ய ஹுக்முக் அதுலுன் ஃபிய்ய கலாவுக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக் சம்மைத பிஹி நஃப்ஸக வ அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக் அன் தஜஅல் குர்ஆன ரபிய கல்பி வ நூர சத்ரி வ ஜிலா ஹுஸ்னி வ ஸஹாப ஹம்மி என்று அந்த துஆவை அவன் ஓதுவானேயானால், இல்லா அதுஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு, அவன் கவலைகளையும் அவன் துக்கங்களையும் அவனுடைய ஆசைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைத்து விடுகிறான். வ அபுதலஹு மகானஹு ஃபரஜா, அந்த கவலை இருந்த இடத்தில் மகிழ்ச்சியை மாற்றி வைத்து விடுகிறான் அல்லாஹ் தஆலா. கால ஃபகீல யா ரசூலுல்லாஹ், இப்போ பெருமான சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அலா நதஅல்லமுஹா, யா ரசூலுல்லாஹ் அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாமா, அடுத்தவங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால பலா, ஏன் இல்லை, கற்றுக்கொள்ளுங்கள். எம்பகி லிமன் சமிஅஹா, இது கேள்விப்பட்ட ஒருவருக்கும் கடமையாகும். தஅல்லமஹா, அதை தான் அறிந்து கற்று மனப்பாடம் பண்ணி கொள்வது கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ் இது.
அவை என்ன அழகான ஹதீஸ். இந்த துவாவை நாளைக்கு எல்லோரும் மனப்பாடம் பண்ணு சொல்லணும். நாளைக்கு இந்த துவாவையும் அஸ்மால் ஹுசனாவையும் மனப்பாடம் பண்ணி வெளியே சொன்னவங்க தான் உள்ள பாடத்துக்கு அனுமதிக்கப்படுவார். நீங்கள் பொறுப்பு 2 பேரும். இந்த இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய எல்லா அஸ்மால் ஹுசனாவையும் இந்த துவாவையும் மனப்பாடம் பண்ணிட்டுன்னு சொல்லணும். ஈஸி தான், 4 வரி தான். அல்லாஹும்ம இன்னி அப்துக் வபுனு அப்திக் வபுனு அமத்திக்க நாசியத்தி பியதிக்க மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக் سميت به نفسك وأنزلته في كتابك وعلمته أحدا من خلقي أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور بصري وجلاء حزني وذهاب همي. யாருக்கு தெரியும் இந்த துவா? எல்லாரும் 4 வரி தான். எழுதி வச்சுங்க, பேப்பரில் ஜோப்பில் வச்சுக்கோங்க. போகும்போது வரும்போது ஓதுங்க. அஸ்மால் ஹுசனாவும் இந்த துவாவையும் நாளைக்கு சொல்லிவிட்டு வாசலில் சொல்லிவிட்டு தான் கிளாஸ் ரூமுக்குள்ளே வரணும். இல்லையா அனுமதி கிடையாது. பார்ப்போம் எத்தனை பேர் முடியும். பை சரி வாங்க. அப்போது இத்தனை அஸ்மாக்கள் எல்லாம் வச்சுருக்கிறானே, இந்த ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்த்து இதுக்கு ஒரு பேர் வச்சா என்ன வைக்கலாம்? இலா லா இலாஹ இல்லல்லா, லா ரஹ்மான இல்லல்லா, லா ரஹீம லா மலிக இல்லல்லா, லா குத்தூஸ இல்லல்லா, லா ஜப்பார இல்லல்லா, லா கஹார லா நாஃபிய இல்லல்லா, லா தார இல்லல்லா, லா முசஹிர இல்லல்லா, லா முசல்லித இல்லல்லா, லா மானிய இல்லல்லா, லா முஅத்திய இல்லல்லா, யானி லா இலாஹ இல்லல்லா. ஆக மொத்தத்தை சொல்ல போனால் லா இலாஹ இல்லல்லா. அல்லாஹ் தவிர சாஹிபே உலூஹியத் யாருமே இல்லை. நீ ஒன்றா சொல்லிட்டே வா. ரஹ்மான் ரஹீம் மலிகுல் குத்தூஸ் ஸலாம் முஃமினுல் முஹைமின், லா முஃமின இல்லல்லா, லா முஹைமின இல்லல்லா, லா மாலிக இல்லல்லா, லா காலிக இல்லல்லா. ஏனி அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், வட்டுருக்கமாக சொல்ல போனால் லா இலாஹ இல்லல்லா. அதனால லா இலாஹ இல்லல்லா மாதிரி அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தரக்கூடியது ஒன்றுமே கிடையாது. அஞ்சவை அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் வரும் லா இலாஹ இல்லல்லா சொன்னோம். என்னதான் கோபப்படுத்தி அல்லாஹ் தஆலா வருத்தப்படுத்துகிற மாதிரி காரியம் செஞ்சுட்டான், லா இலாஹ இல்லல்லா சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அந்த கோபத்தையே மாற்றிக்கிறான். அப்படியே கூல் டவுன் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அப்படியே சரி அப்புறம் என்ன சரி சொல்லு மன்னிச்சிட்டேன் அவ்வளோ. லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த மனிதர்கள் மேல் இறங்காமல் தடுத்து விடுகிறதுன்னு சொன்னாங்க. சொல்லிடுங்க. துத்துஃபி கதபர் ரப்பா இல்லை தம்னா கதபர் ரப்பா இன்னும் ஆற்ற வருது. களிமா இருக்கு லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ்வுடைய கோபம் பார்வை நம்மேல் இறங்காமல் தடுத்துறது. நாம் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அநியாயங்கள்னால வெகுண்டெழுந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் மனுஷனை சொல்லலாம். வெகுண்டு எழுந்து கோபத்தால் கொதித்து எழுந்துன்னு சொல்ல மனுஷனை சொல்கிறான் பார்த்தீங்களா. அவன் சென்ற அந்த செயல்களின் காரணமாக அந்த அரசன் வெகுண்டு எழுந்தான், கோபத்தால் கொதித்து துள்ளி வந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி அரசனை ஒருத்தன் கண்ட மாதிரி திட்டான். அரசன் அப்படியே துள்ளி குதித்து வாளை உருவி வண்ணமாக, ஜவனடா அப்படி என்னை பற்றி குறை சொன்னது, துண்டு துண்டாக வெட்டி விடுகிறேன் பார் அவனை. அரசரை உங்களை பற்றி ஒருவன் திட்டிக் கொண்டிருக்கிறான், என்ன சொல்கிறான் அவனை, அவன் இவன் என்றும் இவன் எல்லாம் ஒரு அரசனா பைத்தியக்காரன் என்றும் எல்லாம் சொல்கிறான். உங்களை வாளை உருவிக்கொண்டு வருகிறேன், அவனை வெட்டி துண்டு துண்டாக்காமல் விட மாட்டேன் ஹாய் அப்படின்னு அவர் வாழை விட்டுவார். நீ கூட்டி போய் கேட்டால் அவருடைய 3 வயசு பேரப்பில்லை. இவர் தான் அரசரே உங்களை திட்டினார், போடா வாடா என்றெல்லாம் சொன்னார். அப்படியா ஏவா கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுப்பார். ஏடா நீ வேற, என் பேரப்பிள்ளை செல்லமா ஜி என் ராஜா என் செல்லம் அப்படின்னு தூக்கி வச்சு முத்தம் கொடுக்குறா. அங்கேயே ஒன்று கடிச்சு விட்டுறான். ராஜா போட்டிருந்த அந்த உயர்தரமான ஆடைகளே மறுபடியும் கோச்சுக்குவாரா, என்ன செல்லம் வேலை வச்சு விட்டியே அப்படின்ட்டு செல்லம் தான் கூப்பிடுவார். அவர் பார்த்த உடனே கோவம்னா மாறிக்குது பாரு ஜி. ஏன்னா சொன்ன வார்த்தையெல்லாம் கடுமையான வார்த்தை தான், கோவம் தான் வருது, பார்த்தோன்னே மாறுது. அது மாதிரி அல்லாஹ் தஆலாக்கு நம்ம என்ன மனுஷன் அட்டகாசம் பண்ணுறான். லா இலாஹ இல்லல்லா சொன்ன உடனே ஜி சரி விடு, லா இலாஹ இல்லல்லா சொல்லிட்டான் விடு, மன்னிச்சிட்டேன் விடு. அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேலே இறங்காமல் தடுத்து விடுகிறது.
என்னப்பா ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சம்பந்தமான ஆயாத்துகள் ஹதீஸுகள் எல்லாத்தையும் தொகுத்து தனியாக எழுதி வைக்கணுமா? டக்குன்னு தேவைப்பட்டால் கிடைக்க மாட்டேங்குது. தேடுறான்னு தேடுறீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் ஆகிறது அல்லாஹுடைய கோபத்தை இந்த மனிதர்கள் மேல் இறங்காமல் தடுத்து விடுகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் இதில் வருது, தாரகுத்னியில் வருது, இப்னு அபி துனியா ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் வேறு பஸாரில் வருது. அப்புறம் நிறைய கிதாப் போடுறாங்க. போய் யார் ரிவாயத் செய்கிறா? அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறாங்க. என்ன ஹதீஸு? லா இலாஹா இல்லல்லாஹ் ஆகிறது தம்னுல் இபாத மின் சஹத்தில்லாஹி, அடியார்கள் தடுக்கிறது அல்லாஹுடைய கோபத்தை விட்டும். ஒரு சில விவாதத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. மாலம் யுசிரு, எதுவரை தடுக்கிறது? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல 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 அல்லாஹுடைய கோபம் மனுஷன் மேலே இறங்காமல் அல்லாஹ் தடுத்துடும். கோபம் வந்தாலும் வானத்துலேருந்து பூமி வரைக்கும் தலை வரைக்கும் வந்துடும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னதோடு தடுத்துடும். இன்னும் சில ரிவாயத்தில் வருது, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அடுத்து ஒரு நன்மை செய்து விட்டால் அந்த பாவத்தை பட்டோலிலே அல்லாஹ் எழுதுறதில்லை. அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான் உடனே. அப்போ அபூதுல் கிஃபார் இதில் கேட்டாங்க, யார சொல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் அது நன்மையா? அப்படி அது நன்மைகள் தலையானதாச்சேன்ட்டாங்க. அது வாத்திடுங்க, அதுவும் பெரும்பாலும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் படி கோபத்தை கொஞ்சம் கூட அவர் தலையில் இறங்காமல் தடுத்து விடுகிறது. மாலம் யூசிரு சஃபகத்த துன்யாஹும் அலா தீனிஹிம், அவர்கள் தீனை விட துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதிருக்கும் காலமெல்லாம், தீனுடைய காரியங்களை விட துனியாவுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதிருக்கும் காலமெல்லாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? துனியாவுடைய காரியம் செய்ய, தீனுடைய காரியங்களை விட்டு விடாத. துனியாவுடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து தீனுடைய காரியத்தை விட்டுட்டான். கல்யாணம் காட்சின்னு சொல்லிட்டு தொழுகை விட்டுறான். ஜோக் தொழுகை தொழுவில் மாப்பிள்ளைக்கு மாலை வாங்க போயிட்டான். கிழிஞ்சது. இவர் மாலை வாங்கி போட்டு தான் நாளைக்கு அவங்கள பாராட்ட போகிறாங்க. என்ன பை, அந்த மாலை காயறதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்துருவாங்கல்ல, நல்லா பாதுகாக்கும். லுஹர் என்னங்க பந்தி பரிமாறிட்டு இருந்தேன். அசத்துள்ள எங்க மாப்பிள்ளையும் பொண்ணு கை கோத்துட்டு இருந்தாங்க. நல்லா கோத்து வாங்கும்போது தெரியும். எத்தனையோ பெரிய பெரிய கிராண்டாக முடித்த கல்யாணம்லாம் கடைசி கிராண்டர் கடைசியில் ஆகிடு மாவாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் ஊரே காரி தூப்பது. மகரிபு கதா ஏங்க வண்டியில் ஏற்றிட்டு இருந்தேன் சரக்குலாம், இது சீர் சாமான் வாழைப்பழம் இந்த இதெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு. அதனால ஏங்க இஷா எங்க தொழுவீங்க? கல்யாணம் பண்ணுறது கழுவி விட்டுட்டு இருந்தார். வேலைச்சிங்களா முடிஞ்சா ஃபஜ்ர் எங்க தொழுவீங்க? இந்த மாதிரி படுக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்களா, எல்லாம் வண்டி ஏற்றிட்டு. சரி, உருட்டா மாதிரி தான் அது வாழ்க்கை. விளைஞ்ச பை. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய காரியங்களை விட, மார்க்க காரியங்களை விட உனக்கு துனியாவுடைய காரியங்கள் மிகைத்து விடுமானால், அதுவரை மிகைத்து விடாதிருக்கும் வரை அல்லாஹ்வுடைய கோபம் எதுவும் உன்மேல் இறங்காமல் கலிமா தடுத்து கொண்டிருக்கும். ஃபைதா ஆசரு சஃபகத்த துனியாஹும் அலா தீனிஹிம், உலக காரியங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் தீனுடைய காரியங்களை விட என்று ஆகிவிட்டால், சும்ம காலு லா இலாஹா இல்லல்லாஹ், அதன் பின்பு லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுவார்கள். ஆனால் காலல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், கதபத்தும், பொய் சொல்லிட்ட போடா, நான் தான் இலாஹ்னு பொய் சொல்ற, நீ நான் தான் இலாஹ் நான் சொன்ன மாதிரி செய்யணும். நீ அது அல்லாஹ் தஆலா பொய் சொல்லுகிறேன், ஏன் உன் செயலில் அப்படி செய்யலை. நீ ஒரு மனைவி கணவன் வீட்டில் இருக்கிறா, 1000 தான் கணவனுக்கு மாறு செஞ்சாலும், கணவனை திட்டுறா, கரண்டி எடுத்து வீசுறா, எது செஞ்சாலும் கணவன் மன்னிச்சு விட்டுறான், சரி விடு அப்படின்னு. அது வரைக்கும் கணவன் மன்னித்து கொண்டிருக்கிறான். அவள் 1000 தப்பு செய்கிற பொழுதும் மனைவி என்று சரி இந்த தெரிந்து விட தெரிந்தில்லை மன்னிச்சிடறான்.
எதிர்த்து வீட்டுக்காரன் 2 நாள் ஓடிட்டான். 2 நாள் கழிச்சு நீ தான் என்னுடைய அன்பு கணவன் அப்படின்னு ஒத்துக்குவான். அவன் பழைய செருப்பு பிஞ்சிடும் போடி. அவங்க கூட 2 நாள் ஓடிட்டு வந்தால் எங்கேயோ சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு வந்திருக்கிற வந்து நீ தான் என் கணவன்னா, அப்போ என் பேச்சை கேட்குறதில்ல, என்னை விட துனியாவுடைய காரியம் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அதை இலாஹாக்கி வாழ்ந்து அதான் அவன் தேவை பூர்த்தி செய்கிற மாதிரி வரக்கூடியவன்லாம் தான் அவன் தேவை பூர்த்தி செய்கிற மாதிரி அவனுக்கு சோறு போட்டு லோகர் தொழுகை விட்ட நீ இப்போ மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடைசியில் வந்து நீ தான் அல்லா தான் இலான்னு சொல்லி ஏமாற்ற பார்க்குறியா? கதபுத்தும், நீங்கள் பொய் சொல்லி விட்டீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுகிறான். உன் வாயில் ஆயிலா இல்லா சொல்லுது, உன் கல்பு துனியாவை இலாகுது. அந்த எம்எல்ஏ இலாகு, அந்த எம்பி இலாகு, அவருக்கு சோறு போடணும், அந்த ஊர் மக்கள் இலாகு, கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துறான் பாரு அவன் இலாகு, இவன் இலாகு அப்படின்னு மக்களெல்லாம் இலாகிட்டு கடை இலாகு, வியாபாரம் இலாகு, அக்கா தொழுகை விட்டால் பரவாயில்லன்னு இவற்றையெல்லாம் இலாகு என்று வாயால் சொல்லிக்கொண்டு உன் கல்பால் சொல்லிக்கொண்டு வாயால் லாயிலாக சொல்லுகிறாயா நீ? போ, பொய் சொல்லுகிறாய் நீ. லாயிலாக இல்லை பொய் இல்லை. நான் லாயிலாக சொல்கிறேன்னு சொல்கிறான் பாரு, அது பொய். லாயிலாக இல்லை அஸ்தகுல் சிதக்கு, உண்மைகள்லாம் பேருண்மை. உன் கல்புக்குள்ளே சிருஷ்டியை இலாகிட்டு வாய்க்குள்ளே அல்லாஹ் இலாகிறீலே அது பொய். நீ வாயால் வெறும் வாயால் சொல்கிற, உள்ளுக்குள்ளேருந்து நீ சொல்லலை அப்படின்னு அர்த்தம். கதபுத்தும்க்கு நீ லாயிலாக இல்லை சொன்னால் நீ பொய்யன் என்று அல்லாஹ் சொல்கிறான்னா கலிமா பொய்யன் இல்லை. நீ சொன்ன உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உன் கல்புக்கு தோதுவாக இல்லை, அதனால் அது பொய். இத்தகில்லாஹ் வைதா அமில்த செய்யத்தன் ஃபத்தபிஅ ஹசனத்தன் தம்ஹுஹா, நீங்கள் எல்லா தக்வா செய்யுங்கள், ஒரு தவறு செய்து விட்டால் உடனே ஒரு நன்மையை செய்யுங்கள், அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். கால குல்து யா ரசூலல்லாஹ் அமினல் ஹசனாத் லா இலாஹ இல்லல்லாஹ் கால மின் அஃதலில் ஹசனாத், ஆம் அது நன்மைகள் ஆக பெரியது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதில் தபரானியில் இந்த ஹதீஸ் வருது. தபரியில் முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் வருது, திருமதியிலையும் வருது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அல்லாஹுடைய கோபத்தை விட்டு மனுஷனை தடுத்துருது. ஏன்? அல்லாஹுடைய எல்லா சிஃபாத்துகளுடைய மஜ்மூ அந்த திருக்கலிமாவில் இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லலாம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக புழங்குங்கள். அந்த அனைத்து சிஃபாத்துகளுடைய ஒட்டுமொத்தம் தான் உலூஹியத். அந்த உலூஹியத்தை நன்கு விளங்குங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.